Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தனிப்படைகள் தீவிரமாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தற்போது அங்கிருந்து செய்தியாளர் முருகேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், கடந்த 8 நாட்களாக விசாரணை ஒவ்வொரு கோணத்திலும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதேனும் துப்பு கிடைத்திருக்கிறதா அல்லது இன்றைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போய்விட்டார். இன்று 3ஆம் தேதி அவருடைய மூத்த மகன் கருப்பியா ஜெஃப்ரின் காவல் நிலையத்தில் புகார் தந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி அவர் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவர் தோட்டத்துக்குள்ளேயே அவர் உடல் பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பான செய்தியை புதிய தலைமுறை நேரடியாக களத்திலிருந்தும் கலாய்வு செய்தும் பல்வேறு கோணங்களில் செய்தி வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்ட 8 நாள் ஆகிய இன்றுடன் இதுவரைக்கும் காவல்துறைக்கு போதுமான தடயங்கள் கிடைக்காதால் இந்த விஷயத்தில் பின்னடைவை ஏற்பட்டு கூறப்படுகிறது. ஏனென்றால் ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்ட மறுதினம் அவருடைய 2வது நாள் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு அவருடைய உடல் அவருடைய மகனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. 3ஆம் நாள் நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று எஸ்பி சிலம்பரசன் தலைமையிலும் ஆலோசனை நடைபெற்றது. தொடர்ந்து 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்த சூழ்நிலையில் புதிய தலைமுறை கலாய்வு மேற்கொண்ட போது கடைசியாக நெல்லை சேர்ந்த ஜெயக்குமார் அவர் டிசைன் விலை பகுதியில் இரவு 10:04 மணிக்கு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடைக்கு சென்று அங்குள்ள ஒரு டார்ச் லைட் வாங்கியிருக்கார். அதை ஒரு பூந்தொட்டியில் பார்வையிட்ட போன்ற நாம் புதிய தலைமை கலாய்வு செய்து ஒரு சிசிடிவி காட்சியை நாம் வெளியிட்டோம். இந்த சூழ்நிலையில் தான் இது கொலையா தற்கொலையா என்ற ரீதியில் விசாரணை சென்று கொண்ட நிலையில் அதற்கு தொடர்ந்து மறுநாள் 6ஆம் தேதி பிரச்சனை, அதாவது கொலை அல்ல இது தற்கொலை தான் என்ற ரீதிக்கான ஆதாரம் கிடைத்தது. புதிதாக அவர் வழக்கம் போல் கை கால் கட்டப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் அவரது கழுத்து வரைக்கும் நெரித்த கம்பிகளால் சுட்டப்பட்டிருந்தது. இதனையெல்லாம் அன்றைய தினம் வீடியோ ஆதாரம் வெளியிடப்பட்டோம். இதனைத் தொடர்ந்து தான் இது கொலை அல்ல தற்கொலை அல்ல கொலை என்ற ரீதியில் விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. 7ஆம் தேதி தொடர்ந்து இதற்கு போதுமான ஆதாரம் கிடைக்க நிலையில் இந்த 8 தனிப்படையில் 3 தனிப்படை போலீசார் மட்டும் அவரை குடும்பத்தை விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டார்கள். 3 குடும்பத்தினர் குடும்ப உறுப்பினர்கள், அதாவது ஜெயக்குமாரின் மனைவி, மகன்கள் இவர்களை விசாரித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மறுநாள் தனிப்படை போலீசார் 3 டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் 2 மகன்களை மட்டும் சுற்றி விசாரணை வளர்த்து கொண்டார்கள். அதாவது குடும்பத்தை சுற்றிய 2-3 நாட்கள் விசாரணை மேற்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து வெவ்வேறு கோணங்களில் தொழில் ரீதியாக போட்டியில் நடைபெற்றது அந்த கொலை அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்பட்டதா, இவர் கடன் பிரச்சனை நிறைய இருக்கிறது என்று கூறப்பட்ட நிலையில் அந்த ரீதியாக இருப்பதா இல்ல அரசியல் ரீதியான கொலையா, ஆதாயத்திற்கு நடந்த கொலையா என்று பல்வேறு கோணங்களில் இந்த கொலை விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தொடர்ந்து புதிய தலைமையில் பல்வேறு செய்திகளின் நிலையில் அவருடைய மரணத்தில் திசை திருப்பும் முறை அவர் உடல் சடலமாக கைப்பற்ற பின்பு புகைப்படம், அதாவது கம்பியால் கட்டப்பட்டிருந்ததை நாம் வெளியிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் ஜெயக்குமாரின் முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய பயன்படுத்திய செல்போன் எங்கே என்று தேடும் பணி தீவிரமாக தனிப்படை போலீசார் முடுக்கிவிடப்பட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஜெயக்குமாரின் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் செல்போனை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற நிலையில் கிணற்றிலிருந்து ஒரு கத்தியும் ஒரு டப்பாவும் எடுக்கப்பட்டது. அந்த கத்தியும் பல நாட்கள் கிணற்றில் கடந்த கத்தி என்றது உறுதி செய்யப்பட்ட பின்பு தற்போது எந்த தடையும் கிடைக்காமல் இந்த வழக்கு விசாரணை தொய்வில் இருப்பதால் தடயங்கள் எதுவும் கிடைக்காமல் போலீசார் திணறி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 6ஆம் தேதி டிஎன்ஏ சோதனை ஜெயக்குமாரின் உடல் டிஎன்ஏ சோதனைக்காக மதுரைக்கு அனுப்பப்பட்டது. அதற்கான பரிசோதனை டெஸ்ட் முடிந்து இன்று நெல்லை எஸ்பிக்கு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வந்த பிறகுதான் எரிந்து கிடந்தது இந்த ஜெயக்குமாரா அல்லது வேறு எது நபரா என்று தெரியும். ஏனென்றால் ஜெயக்குமாரின் உடல் நல்லடக்கம் கொண்டு செய்யப்படும் போது ஜெயக்குமாரின் மனைவி ஜெயந்தி இது எனது கணவர் அல்ல, என் கணவரை கண்டுபிடித்து தாருங்கள் என்று ஒப்பாரியில் தழுதார். அந்த காட்சியெல்லாம் புதிய தரம் வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் தற்போது டிஎன்ஏ சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த டிஎன்ஏ சோதனை ரிசல்ட் வந்த பிறகுதான் இதற்கான ஒரு விடை கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து மேற்கொண்டும் புலனாய்வு அதிகரிக்கக்கூடும். விக்னேஷ், முருகேசன், இப்போ ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை அந்த விசாரணையின் போக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்றத நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ தனிப்படை ஒவ்வொரு இடத்துலையும் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்களிடையும் விசாரணை நடந்ததாகவும் அக்கம் பக்கத்து வீட்டிலும் விசாரணை நடந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதுல ஏதேனும் விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறதா? இதுவரை தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியிருக்காங்க. சென்னை நாம் இருக்கக்கூடிய கரைசுத்தி புதூர் இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் வீடுகள், இந்த கிராமத்தை சுற்றியுள்ள வீடுகள் மற்றும் சிசிடிவி காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று அவர் காணாமல் போன 2ஆம் தேதி ஜெயக்குமார் எங்கெங்கு சென்றார் என்ற கோணத்தில் அவர் பயணித்த பாதையிலெல்லாம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு கடைசியாக அவர் குட்டம் பகுதியில் அருகே உள்ள தோப்பு விலை பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து, அதாவது இவர் வீட்டிலிருந்து
15 கிலோமீட்டர் செல்லக்கூடிய வழிக்கு அவர் அந்த பயணத்தை வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சுற்றி 43 கிலோமீட்டர் சுற்றி பல கிராமங்கள் வழியாக சென்றிருக்கிறார். அந்த வழியாக சென்ற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த காட்சிகளை எடுத்திருக்கார்கள். மேலும் அவரது வீட்டை சுற்றி அவரது செல்போன் காணாமல் நிலையில் வந்து அங்கிருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு செல்போன் சிம் கார்டுகளுக்கு மிஸ்டு கால் கொடுக்கப்பட்டு எங்கெங்க அந்த வீட்டை சுற்றி டவர் கிடைக்கிறதோ அதை வைத்து அவர்கள் வீட்டிற்கு யார் யார் தொலைபேசி அழைத்திருக்கார்கள், குறிப்பாக ஜெயக்குமார் செல்போனுக்கு யார் யார் தொலைபேசி அழைப்பு கொடுத்திருக்கார்கள், அவரது மகன் மகள் மற்றும் மனைவி உள்ளிட்ட அனைவரும் கால்களை எடுத்து கால் ஹிஸ்டரி எடுத்து 2300 பேரிடம் அந்த கால் ஹிஸ்டரி நம்பர் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை எடுத்து ஜெயக்குமார் இதிலையும் தொடர்ந்து வந்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதிலையும் எந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தற்போது வந்து தடயங்களை தேடி தீவிரமாக போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முருகேசன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.